சிறைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? லேட்டஸ்டா வந்துச்சு. நீலோத்தின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார், நீலோத்தி அப்படின்னு ஒரு பாடல் சார், சத்தியமா சொல்றேன் சார், இது வரைக்கும் எத்தனையோ பாடல்களை கேட்டிருக்கேன். அந்த படத்துல கதாநாயகன் தன்னுடைய அறியாமையினால ஒரு அசம்பாவிதம் நடந்து ஜெயில 5 வருஷமா விசாரணை கைதியா மட்டுமே இருக்கான் சார். அவனுக்கு தெரியல சார், அப்பீல் பண்ணணும் அப்படின்றதே தெரியல. அவன் காதலி 5 வருஷமா, ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் கோர்ட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போறா. கவிஞன் எழுதியிருக்கான் சார், எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் தெரியுமா? நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சோம் கடந்து ஏங்குதே. அடுத்த வரிதான் சார் முக்கியம் சார். காதலனும் காதலியும் எவ்வளவோ சாமியை கும்பிடுறாங்க, ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொல்றான், நீ போய் நீதிபதி ஐயா கிட்ட காலில் விழுந்துருங்க, பேசுங்க, பேசி உங்களை புரிய வைங்கன்னு சொல்றாங்க. அதை புரிய வச்சுட்டு வெளியில வந்தான் இல்லையா, அவனுக்காக அந்த கவிஞன் திரையிசையில் எழுதியிருக்கான், படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே அப்படின்னு எழுதினானே. இதை விட அழகா எழுத முடியுமா சார்? எல்லோரையும் போல நல்லாரு போனாலே நீதி தரும் சேதி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். விஜயகுமாரனே, நீ முதல்ல லாந்தர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காதல்ல ஏங்கி தவிக்கிறதுக்கு பேரு லாந்துறேன் அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்கு. அத கூட பாட்டுல சொன்னது நாங்க.